நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி. இப்போ எந்த டாபிக் பற்றி பேசலாம்னா, நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க, அங்கங்கே நடந்துட்டு இருக்கும் ஒரு பிரச்சனை. என்னன்னா, இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், ஓலா, ஊபர் இந்த ஆட்டோலாம் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கும் பைக் டாக்ஸி, ரேபிட்டோ, அதே ஊபரில் ஓட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா பைக் டாக்ஸி, இவங்களுக்கும் அங்கங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு. நிறைய இடங்களை பார்த்துட்டு இருக்கோம். பெரும்பான்மையாக இந்த சென்னை மாநகரத்தில் அதிகம் இல்லைனாலும் அங்கங்கே சில சில இடங்களில் நடக்க தான் செய்யுது. இப்போ இந்த ஓலா, ஊபர் இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். தள்ளுவண்டி, கைவண்டி அதெல்லாம் உருவானது 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20 காலகட்டங்கள். தள்ளுவண்டி, இந்த கைவண்டிலாம் உருவானது பிரிட்டிஷ் காலகட்டத்தில். அது ரொம்ப பயன்பாடாக இருந்துச்சு. எதுக்கு? வணிகத்துக்கு. காய்கறி ஏற்றிட்டு போகிறது, இந்த சரக்கு ஏற்றிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அந்த கைவண்டி, தள்ளுவண்டி பயன்படுச்சு. அடுத்து அதுலேயும் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. என்னென்னா, போக்குவரத்துக்கு இடையூறு, நகராட்சி பர்மிஷன் இல்லாமல் அந்த வாகனங்களை இயக்குறது போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா அதில் நடந்துச்சு. அதனால் நகராட்சிக்கு எதிராக போராட்டங்கள் கூட நடந்துச்சு. இதில் காவல்துறை அடக்குமுறையும் வேறு நடந்துச்சு. அப்போ அதுக்கடுத்து 1990, 1920 இந்த காலகட்டங்களில் இந்த மனிதர்களை வச்சு இழுத்துட்டு போகிற அந்த ரிக்ஷா வந்துருச்சு. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, குறைந்த கூலி, அவமரியாதை, மனுஷனாக பார்க்குறதில்ல, அடிமைத்தனமாக பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப பரவலாக ஆரம்பிச்சிச்சு. இதனால் அங்கே என்ன ஆயிடுச்சு, சமூக சீர்திருத்தவாதிகளும் இந்த திராவிட இயக்கங்களும் என்ன பண்ணிடுச்சு, போராட்டங்கள் நடத்தி 1950 முற்றுப்புள்ளி கொண்டு வந்தாங்க. 1950 இந்த கைவண்டியில் மனிதர்கள் அழிச்சிட்டு போகிற ரிக்ஷா இருக்குல்ல, அது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுச்சு. யாரும் கைவண்டியெலாம் இழுத்துட்டு மனிதர்களை இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு தடை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க 1950. அதுக்கு முன்னாடியே 1940 50 காலகட்டங்களில் மிதிவண்டி ரிக்ஷா வந்துருச்சு. இப்போ மிதிவண்டி ரிக்ஷா பயன்பாட்டுக்கு வரவும் தான் இந்த போராட்டத்தையே அவங்க அதிகம் செயல்படுத்த முடிஞ்சுது. எது? கைவண்டி ரிக்ஷா இருக்கக்கூடாது, அதான் மிதிவண்டி வந்துருச்சு இல்லை அப்படின்ட்டு. அதனால தான் இந்த கைவண்டி ரிக்ஷாவை முற்றிலுமாக தடை பண்ண முடிஞ்சுது. ஆட்டோ உருவானது வந்து 1960 1970 ஆட்டோ உருவானது. அதில் என்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, இந்த மீட்டரை ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறதில்ல, போடுறதில்ல, அதிக கட்டண வசூலிப்பு, இந்த போக்குவரத்து நெரிசல், அப்புறம் போலீஸுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. அடுத்து இந்த 1980 பெட்ரோல் விலை, எரிபொருள் விலையெல்லாம் ஏறி அது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அந்த ஓட்டுநர்கள்லாம் சந்தித்தாங்க. ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து, டாக்ஸி ஓட்டுநர்லேருந்து எல்லாம் அந்த பிரச்சனையை சந்தித்தாங்க. இதுக்கு முன்னாடி 1930 1940 டாக்ஸி உருவாயிடுச்சு. ஆனால் டாக்ஸினால எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அந்த டாக்ஸியில் பயணம் செய்யக்கூடியவங்க பெரிய செல்வந்தராகவும் பணக்காரர்களாகவும் மட்டுமே இருந்ததுனால பெரிய பிரச்சனைகள் இப்போ ஏற்படவே இல்லை. டாக்ஸி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, 1990க்கு பிறகு நிறைய டாக்ஸிகள் உருவாயிடுச்சு. நிறைய டாக்ஸிகள் உருவானதும் அப்போ என்ன ஆயிடுச்சு, பொதுமக்கள்லாம் அதிகம் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இந்த பணக்காரர்களை மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருந்த அந்த இதை நடுநிலையானவர்களும் அப்புறம் பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. இப்போ 2010 என்ன ஆயிடுச்சு, ஓலா, ஊபர் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஓலா, ஊபர் வர ஆரம்பித்த பிறகு என்ன ஆயிடுச்சு, இந்த இந்த ஓலா, ஊபர் இல்லாமல் முன்னாடியிலேருந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்களா ஆட்டோ, அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களுக்கும் ஓலா, ஊபர் ஓட்டுறவங்களுக்குமே பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. இந்த இவங்களுடைய வருமானம் தடைபடுது, அப்படி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் 2015க்கு பிறகு அப்புறம் ஒரு ஒழுங்குமுறையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இது இப்படி இருக்கணும், மீட்ரு போட்டு ஓட்டணும், இந்த ஓலா இது ஊபருக்கெல்லாம் சில சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு அப்படி ஒரு ஒழுங்குமுறையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்படி இந்த ஆட்டோ, ரிக்ஷா இதெல்லாம் இப்படி தான் கடந்து வந்து இப்போ இந்த லெவலில் இருக்குது. இந்த ரேபிட்டோ பைக் வர இப்போ இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று உருவாகி புழக்கத்தில் இருக்கக்குள்ள இன்னொன்று வந்து அதை டாமினேட் பண்ணும். இப்போ கைவண்டியில் இழுத்துட்டு போனாங்க, அது மனித உரிமை மீறல், அப்புறம் ஒழுங்காக கூலி கொடுக்கல, அவமரியாதை, அந்த பக்கம் ஒன்று இருந்தால் கூட, அதுக்கப்புறம் மிதிவண்டி வந்த பிறகு அதெல்லாம் ரொம்ப
டவுன் ஆக ஆரம்பிச்சது. அதிகம் மிதிவண்டியில் போக ஆரம்பித்தாங்க. அதானே இயல்பு. அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மிதிவண்டி என்ன ஆயிடுச்சு, ஆட்டோ மிதிவண்டி, அது மிதிவண்டி கொஞ்சம் வருஷங்கள் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆட்டோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டோவுக்கு வந்து டாக்ஸிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா டாக்ஸியில் செல்வந்தர்கள் மட்டுமே போயிட்டு இருந்தாங்க. அதனால ஆட்டோவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோவும் நிறையா பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு அப்படி தான் வந்துச்சு. இப்போ டாக்ஸி வந்துருச்சு இல்லையா, டாக்ஸி வந்து நிறையா தனியார் நிறுவனங்கள் டாக்ஸி இறக்கிட்டாங்க. டாக்ஸி இறக்கின பிறகு நடுநிலையான மக்களும் டாக்ஸியை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு இப்போ ஆட்டோவுக்கு அங்கே கொஞ்சம் சுணக்கமானுச்சு. இப்போ அவங்களுக்குமே பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. அடுத்து இப்போ எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி இந்த ஓலா ஊபர் உள்ளே வந்தான். ஓலா ஊபர் உள்ளே வந்தது இந்த தொழிலாளர்களுக்கு வேணால் சிரமமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இடையூறு, இல்லை வருமானத்தில் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இந்த ஓலா ஊபர் வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்துகிட்ருக்கு. இதுவரை மக்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை ஓலா ஊபர் மட்டும்தான் இங்கே இந்த டாக்ஸி இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தால், அவன் வைக்கிறது தான் ரேட்டாக இருக்கும், அவன் வைக்கிறது தான் எல்லாமுமாவும் இருக்கும், சட்டத்திட்டங்களாக இருக்கும்னு வச்சிங்களேன். அதுக்கு உட்பட்டு முடிஞ்சாவா இல்லாட்டி போன்ற ரேஞ்சில் அவன் இருப்பான். பட் இப்போ என்னன்னா அந்த மாதிரி ஒரு நிலை வருவதும் கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஏன்னா நிறைய நிறுவனங்கள் வந்துடும். ஓலா ஊபர் போல் இன்னும் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்துருச்சுன்னா காம்படிஷன் வரும். அப்போ இந்த அதிகமான பணம் ஏற்றுறது, கொடுத்து போகிறது, அதை மக்கள் விரும்ப மாட்டாங்க. எங்கே கம்மியோ அங்கே தான் போகிறதுக்கு பார்ப்பவங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் போயிட்டுருக்கும், உருவாயிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் உருவாயிடும். இப்போ இவங்க என்ன புரிதல் வேணும்னாக்க, இதெல்லாம் காலமாற்றம். இந்த காலமாற்றத்தெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் வந்து கொஞ்ச நாள் ஆட்டோ ஓட்டினேன். என்னுடைய நண்பருடைய ஆட்டோ ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் ஓலாவில் கனெக்ட் பண்ணி நான் ஆட்டோ ஓட்டினேன். நான் ஆட்டோ ஓட்டுறப்ப இந்த ஸ்டாண்டில் இருந்த ஆட்டோக்காரங்களாம் என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்காங்க. அவங்க இடத்துல போயிட்டு நின்று சவாரி ஏற்றுறதோ சவாரி இறக்குறதோ அவங்க சண்டைக்கு வருவாங்க. அங்கே நிற்கக்கூடாது, அங்கே தள்ளி போட்டு சண்டைக்கு வருவாங்க. அதுவும் மெயினான இடங்களில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே காவல்துறை எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கும். அதனால் மெயினான இடங்களில் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது தனியாக எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணுவாங்க. அப்படி கொஞ்ச நாள் ஆட்டோ ஓட்டினேன். ஆட்டோ ஓட்டின பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்டாண்ட் ஆட்டோக்கள் என்னன்னா, அவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அதிகம் படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களால இந்த ஆப்பை ஹேண்டில் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் அவங்க அந்த இதுலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த ஆப்பில் உள்ள இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆப்பை பயன்படுத்தி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் ஆட்டோ நிறையா உள்ளே இறங்க ஆரம்பிச்சிச்சு. உள்ளே நிறையா இறங்க ஆரம்பித்தோடனே இந்த ஸ்டாண்ட் ஆட்டோக்கள் அவங்கள எதுவும் பண்ண முடியறதில்ல. அவங்க இருக்கிற அளவு ஓட்டுறாங்க, அவங்க அதில் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக அவங்களும் அதன்படி அந்த வருமானத்தை இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தொழிலில் நீடித்து நிற்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. எது, இந்த ஓலா ஊபர் ஆட்டோவுக்கும் ஸ்டாண்ட் ஆட்டோவுக்கும் இப்போ அதிகம் பிரச்சனைகள் இல்லாமல் போயிடுச்சு. எங்கேயாவது 1, 2 நடந்தால் தான். இப்போ அதிகம் கிடையாது. அடுத்து என்ன ஆயிடுச்சு, இந்த பைக் டாக்ஸி. இப்போ இந்த ஓலா ஊபர் இதெல்லாம் வந்தப்போ ஸ்டாண்டுக்காரங்க எப்படி எதிர்த்தாங்களோ அதே போல் இப்போ பைக் டாக்ஸியை இந்த ஓலா ஊபர்லாம் சேர்ந்து அந்த ஆட்டோ ஓட்டுறவங்களாம் எதிர்க்கிறாங்க. எங்கள் வருமானத்தை நீ இது பண்ணுற அப்படின்ட்டு அங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் நிறைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே என்னென்னா, என்ன ஒரு புரிதல் வேணும்னாக்க, இப்போ இந்த ஸ்டாண்ட் ஆட்டோவில் இருந்தவங்க ஓலா ஊபரை எதிர்த்தாங்க இல்லையா, காலப்போக்கில் எல்லாருமே மாறிட்டாங்க. இப்போ இந்த ஆட்டோ ரேபிட்டோவை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். என்னென்னா, மக்கள் என்ன யோசிப்பாங்க. இப்போ நான் தனியாக போகிறப்ப இங்கேருந்து நான் பாரிஸுக்கு போகணும். ஒரு ஆட்டோவை எடுத்தேன்னாக்க எனக்கு 300 ரூபா சார்ஜ் ஆகும். அதுவே நான் ஒரு பைக் டாக்ஸி புக் பண்ணேன்னா எனக்கு 150 ரூபா 200 ரூபா கொடுற முடிஞ்சிடும். அப்போ எதை இந்த மக்கள் விரும்புவான், இதை தானே. அது தனியாக போகிறவங்க மட்டும்தான் இந்த ஆட்டோ சவாரியிலேருந்து மாறி ரேபிட்டோவோ ஊபரோவோ ஓலாவுக்கோ இந்த பைக்கில் போவாங்க, பைக் டாக்ஸியில். 2 பேராக போகிறவங்க, 2க்கும் மேற்பட்டவங்க, 3 பேராக போகிறவங்க ஆட்டோவை மட்டும்தான் எடுப்பாங்க இல்லையா. இப்போ இவங்க இந்த ஓலா ஊபர் ஆட்டோ ஓட்டுறவங்களுடைய கோரிக்கை என்ன இருக்குது,
எங்கள் வருமானம் பாதிக்கப்படுது அப்படின்றவங்க என்ன சொல்லணும்? பைக் டாக்ஸியை நிப்பாட்டு, தடை பண்ணு, அப்படி தானே சொல்லணும். அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அவன் ஒயிட் போர்டில் ஓட்டுறான், அவனை எல்லோ போர்டாக மாற்று. இப்படி அவனுக்கும் நீ எல்லோ போர்டாக மாற்ற, அவனும் அந்த வரியெல்லாம் கட்டணும். இப்போ உனக்கு பிரச்சனை என்ன? அவன் ஒயிட் போர்டில் ஓட்டுறதா, இல்லை உனக்கு வருமானம் இல்லாததா? அப்போ அவன் ஒயிட் போர்டை எல்லோ போர்டாக மாற்றிட்டு பைக் டாக்ஸி ஓட்டுனாக்க உனக்கு வருமான பிரச்சனை இல்லையா? அப்போ உனக்கு எல்லாமே ஈஸியாக போயிடுமா? இந்த புரிதலற்ற ஒரு விஷயமா இருக்குல்ல இது. இதில் வர ஆட்டோ ஓட்டுநர் ஒரு வாட்டி சொல்கிறான் ஒரு பேட்டியில், சோசியல் மீடியாவில் தான் பார்த்தேன். அப்படியே பைக் டாக்ஸியில் வர்றாங்க, வந்து அந்த பொண்ணுங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க, அப்படியே லவ் பண்ணிட்டு இழுத்துட்டு ஓடிடுறாங்க. ஏன் ஆட்டோவில் போய் பிக்கப் பண்ணி இழுத்துட்டு ஓட மாட்டாங்களா? லவ் பண்ணுறவன் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இழுத்துட்டு ஓடுவான். லவ்வுக்கும் இதுக்கும்லாம் சம்மந்தம் கிடையாது, அது எப்படி வேணாலும் வரும். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இங்கே 2000 பேர் பைக் ஓட்டுறான், பைக் டாக்ஸி ஓட்டுறான் சென்னையில். இப்போ 2000 பேரும் இந்நேரம் எத்தனாயிரம் பொண்ணுங்களை இழுத்துட்டு ஓடி இருக்கணும். இந்த மாதிரி புரிதலற்ற ஒரு விஷயமா தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு நிறையா. ஸோ இது காலமாற்றம். பைக்கில் போகிறவங்க ஒரு நபர் பைக்கை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அது இருக்குது. பைசா பிரச்சனை, இப்போ பொருளாதார பிரச்சனை நாட்டில் பெருசாக இருந்துகிட்ருக்கு. எல்லாருமே ஏதாவது கம்மியாக கிடைக்குமா, எதுவாக இருந்தாலும் கம்மியாக கிடைக்குமா, இலவசமாக கிடைக்குமா அப்படின்ற மனநிலையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. திடீர்னு இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஒரு கல்யாண மண்டபத்தை விலைக்கு எடுத்து ட்ரெஸ்ஸு போடுவாங்க, 50% ஆஃபரு 3 நாள் அப்படின்ட்டு. ஐயோ, திருவிழாவை விட பெரிய கூட்டம் நிற்கிதுங்க. அதே மாதிரி ஷூ செருப்புக்கு ஒரு வாட்டி போட்டாங்க. அங்கே போய் பார்த்தா 6 மணி காலைல 9 மணி 10 மணிக்கு தான் அங்கே திறக்கும். 6 மணிலேருந்து கியூ நிற்கிது. என் ஃப்ரெண்டு வர சொல்லிவிட்டான், சீக்கிரமாக போனாதான் அங்கே கிடைக்கும் அப்படின்றப்ப நானும் என்ன பண்ணேன், சீக்கிரம்னா எப்படி போகிறது அப்படின்ட்டு அந்த நம்ம பக்கத்தில் தான் அது, அப்படி பைக் எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிப்போன்ட்டு அப்படி ரவுண்ட் அடித்தா 6 மணிக்கெலாம் வந்து நிற்கிறாங்க. எங்கே இந்த சென்னையில் எந்தெந்த மூலையிலேருந்து உள்ளவங்களாம் வந்து நிற்கிறான். அந்த மாதிரி மக்கள் இந்த பண தேவையை எப்படி குறைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களில் இருந்துட்டுருக்காங்க. அப்போ இவங்களுடைய போக்குவரத்துக்கான அந்த பண தேவையை இவங்க குறைக்க தானே பார்ப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் யாரை எதிர்க்கணும்? அந்த ஊபர், அந்த ஓலா, அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை தான் எதிர்க்கணும், இல்லையா அரசாங்கத்திட்ட முறையீடு. அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ண சொல்லு. அந்த ஆப் இருக்கிறதுனால தானே சர்வசாதாரணமாக மொபைலில் இறக்கிட்டு பைக் டாக்ஸி யூஸ் பண்ணுறாங்க. நீ ஆப்பை க்ளோஸ் பண்ண சொல்லு, இல்லை கவர்மெண்ட்டை போய் எதிர்த்து போராடு. அதை விட்டுட்டு அந்த ஓட்டுறவனை பிடிச்சி நிப்பாட்டிட்டு வம்புழுத்தினா இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக அவன் ஓட்டிகிட்டு இருக்கான். எல்லாரும் ஓட்டுறது கார் வச்சுக்கிட்டு அப்படியே பணக்காரனாக இருக்கிற அந்த பையன் எவனுமே இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறது இல்லையே. நடுத்தர வர்க்கத்தினரும் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களும் தான் இந்த பைக் டாக்ஸியில் இருக்கிறாங்க. ஏன் நீ ஆட்டோ ஓட்டுற ஓன் புள்ள வளர்ந்தா கூட பைக் டாக்ஸி ஓப்பன் பண்ணிவிடுவான். அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்து பாருங்க. இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கெல்லாம் பையன் எவனாவது இருப்பான் இல்லையா, பிறந்திருப்பாங்க இல்லையா பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு பைக் வாங்கி கொடுங்க, அவங்க அடுத்து பைக் டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இந்த புரிதல் இருக்க மாட்டாங்குது இவங்களுக்கெல்லாம்? எப்போ தான் இந்த மக்களுக்கு தெளிவான ஒரு மனநிலையும் புரிதலும் வரும்? இந்த மாதிரி இல்லை, நாட்டில் நிறையா பிரச்சனைகள் இந்த மாதிரி புரிதல் இல்லாமலேயே பிரச்சனைகள் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு. எப்போ தான் இந்த மக்கள் எல்லா மக்களுக்கும் புரிதல் வரும்னு தெரியல. இந்த மாதிரி நிறையா சோசியல் மீடியாவில் இந்த பிரச்சனைகளை பார்த்தேன். சரி, அதுக்காக ஒரு பதிவு போடுவோன்னு போட்டேன். நன்றி.